வெல்கம் டு தங்கராஜம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கத்திரிக்காய் சட்னி. ஒரு வெங்காயம், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அது முங்குற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காய் சட்னியில் இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது தோசைக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.